ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இந்த நம்பர் 5 கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாமா? வாங்க. ஸோ உங்களால் சால்வ் பண்ண முடியும்னு நினச்சின்னா கண்டிப்பாக வீடியோவை பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். 4லேருந்து 11 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 9லேருந்து என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள். ஸோ 4 × 3 டைம்ஸ் பண்ணால் நம்மளுக்கு 12 வருது. -1 போட்டிங்கன்னா 11. ஸோ 11 இருக்குது. இந்த சேம் வே 9 × 3 பண்ணிங்கன்னா 27, -1 போட்டிங்கன்னா 26. ஸோ ஆப்ஷனில் 26 இல்லை. ஸோ அதனால் இந்த லாஜிக் வந்து தப்பு தான். ஸோ நம்ம வேறு லாஜிக் தான் யூஸ் பண்ணி ஆகணும். வேறு என்ன யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்க? ஸ்கொயர் பண்ணிப்போமா? 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16 வருது. 16லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க? -5 பண்ணுறாங்க. அப்போ 11 வருது. இந்த சேம் வே 9 ஸ்கொயர் பண்ணால் 81, -5 பண்ணிங்கன்னா என்ன வருது? 76. பட் இங்கே 76 இல்லை. என்னடா இது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா சிம்பிள். இங்கே ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, இங்கே ஏன் -5 பண்ணியிருக்கான்னு பாருங்கள். இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 4ல், அப்போ 4 + 1 5, அதனால் -5 பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே நம்ம செகண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 9, அப்போ 9 + 1 பார்த்தீங்கன்னா 10 இல்லை. அப்போ நம்ம 10ஆல் மைனஸ் பண்ணோம், நாட் 5. ஸோ 10ஆல் மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். 81 - 10 போட்டிங்கன்னா என்ன வருது? 71. ஸோ 71 இருக்கா பாருங்கள், ஆப்ஷன் 2. ஸோ சிம்பிளில் இந்தமாரி ஹிடன் லாஜிக் வந்து நிறைய இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். ஓகேங்களா? இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் அடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும்.